நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோலப்பாறை முருகன் கோவில் இருக்கேன். குன்றுதோர் ஆடும் குமரன், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு சின்ன குன்று மேலே தான் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ அழகான இயற்கை காட்சிகள்னு. ஃபுல்லாக மலை பாறைகளாக இருக்குது. இந்த பாறைக்கு மேலே அது அமைஞ்சோடனே இதுக்கு பேர் கோலப்பாறை முருகன் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இவர் பேர் ஞான தண்டாயுதபாணி சுவாமி, ஞான தண்டாயுதபாணி அது பேர் வச்சுருக்காங்க. கீழேருந்து வழி, அதாவது இது குன்று வச்சு கீழேருந்து வழி அமைச்சிருக்காங்க பாருங்களேன். கீழேருந்து அப்படியே வர்றதுக்கு மேலே டூ வீலர்லேயே வந்துடலாம். இதில் வந்தீங்கன்னா டூ வீலர்லேயே வர்றதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. டூ வீலர்லேயே மேலே வரைக்கும் வர்றதுக்கு வசதி இருக்குது. கார் கூட வரும், மேலே கார் கூட வரலாம். இதுதான் கோயிலுக்கு வர பாதை. இங்கே வந்து பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து பழனியில் எப்படி இடும்பனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போகணுமோ அந்த மாதிரி இடும்பன் கீழே இருக்கிறார். இவர் தான் இடும்பன் சுவாமி. இடும்பன் இருக்காரு. இடும்பனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேர் எதிரில் விநாயகர் இருக்கிறார். இது ரொம்ப பழமையான ஆலயம் சொல்கிறாங்க, ரொம்ப பழமையான ஆலயம். இந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு சின்ன மண்டபமாக இருந்ததை எடுத்து இந்த ஊர் மக்கள் கட்டியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் இங்கே இருக்கிறார். விநாயகர் வந்து மூஷிஷ வாகனத்தோடு இருக்கார். விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே முன்பக்கம் பார்த்தோம்னா கோவில் கொடிமரங்கள் இருக்குங்க. கோவில் கொடிமரம் இருக்குது. கொடிமரத்துலேருந்து இப்படி உள்ளே போனோம்னா இங்கே பாலதண்டாயுதபாணியை பார்க்கலாம். சரணம் கந்தா சரணம். இந்த கோயில் எவ்வளோ வருஷம் பழமையானது? இது 2000 வருஷம் மேலே கூட இருக்கும். 2000 வருஷத்துக்கு பழமை. ஆனால் அந்த கட்டடம் தான் பழைய கட்டடம். அந்த கட்டடம் வந்து இப்போ வந்து புது வச்சுது. அது புது வச்சு எத்தனை மாதம் ஆகுதுன்னா, எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 11 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கேன். ஓ, ஆனால் அதுக்கு முன்னாடி கல் கட்டலாம். முன்னாடி அந்த மூலஸ்தானம் வந்து மண் சேவது தான் இருக்கும். உத்தரத்தை கெட்டிக்க வந்து கொடி கட்டிட்டு போயிடுவோம். அப்போ வந்து இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. கொடி கட்டிட்டு மேலே அந்த கீட்டு தான் போடுவோம். ஓகே ஓகே ஓகே. கீட்டு போட்டு தான் சாமி கும்பிட்டு திருநாள் உத்தரத்துக்கு கூட திருநாள் நடத்திடுவோம். ஓகே 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 ஓகே. அதான் பழமையான கோவில் இந்த கோவில். இந்த கோவிலை பற்றி நாங்கள் எடுத்து போகிறதுக்காக இருக்கணும். அவர் வந்து நாகப்பாயத்துக்காக கோச்சிட்டு வந்து அடி திருவண்ணாமலையிலேருந்து அடி எடுத்து வச்சார். எடுத்து வச்சது அதனால தான் ஞான தண்டபாணின்னு. ஞான தண்டபாணி. ஆமாம், ஞான தண்டபாணி. இப்போ நம்ம சாமியை வழிபட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, சூரிய பகவான் அவருடைய அஸ்தமனத்தை நோக்கி போய்கொண்டிருக்காரு. அழகான ஒரு இயற்கை காட்சி பார்க்குறதுக்கு. இங்கே வந்து சுவாமி வந்து பாலதண்டாயுதபாணியாக வச்சுருக்குறாங்க. அந்த எதிர்த்தாப்பில் ஒரு கோவில் இருக்குல்ல, அங்கே வந்து பழனி ஆண்டவர் வள்ளி சமேத தெய்வ யானையோட அங்கே இருக்கார். அங்கே ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க. இது மேலே ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா 2000 ஆண்டு பழமையானதுன்றாங்க. இந்த கட்டடம் வந்து ரொம்ப பழமையாக கட்டடம்ன்றாங்க. இந்த முருகன் வந்து யார் வச்சா என்னன்றதே யாருக்கும் தெரியலைன்றாங்க. ரொம்ப நாளாக அந்த முருகன் இங்கே இருந்திருக்கிறாரு. இங்கே பாருங்க, வள்ளி தெய்வியோட இங்கே முருகன் காட்சி கொடுக்குறார். பழனி ஆண்டவர் போல். இங்கே காட்சி தருகிறார். வழிபட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் இருக்குது. அந்த பக்கம் பெருமாள் இருக்கார். பெருமாளுக்கு முன்னாடி கருடாழ்வார் இருக்கார். முன்னாடி ஒரு வாகனமான
கருடாழ்வார் இங்கே இருக்கிறார். சைவமும் வைணவமும் ஒன்று சேரப்பட்டிருக்கு. இந்த கோயில்கள்லாம் இப்போ உருவாக்கணும். அந்த முருகன் மட்டும்தான் பழமையானவர். இந்த கோயில்கள்லாம் இப்போ உருவாக்கியிருக்காங்க. அந்த ஊர் மக்கள்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழந்தை இல்லாதவர்கள் வந்து இந்த முருகனுக்கு கிருத்திகை நாளில் வந்து வேண்டிட்டு போனாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வர கிருத்திகைக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு போனாங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்படி குழந்தை வரம் கிடைக்கப்பட்டவங்களுக்கு துலாபாரம் கொடுக்குறாங்க. துலாபாரம் வச்சுருக்குறாங்க. அப்படி துலாபாரம் கொடுக்குறாங்க. அப்படி குழந்தை வரம் தரக்கூடியவர் தான் ஞானதண்டாயுதபாணின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேரெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது எப்படின்னா அந்த பங்குனி உத்திரம், தைப்பூசம் அப்படி இருக்கிற நாள்களில் இதை வந்து இந்த தேரெல்லாம் ஓட்டுறாங்க. இந்த மலையிலே வந்து மேலே சுற்றி நிற்குமா. அப்படி தேர் தான் இங்கே செஞ்சு வச்சுருக்குறாங்க. மேலே தேர்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மலையில் வந்து தேர் ஓட்டுறாங்கன்னா ஒரு அற்புதமான விஷயந்தான். இதை இந்த சின்னதெல்லாம் வந்து ஆள்கள் இழுத்து கொண்டு வர்றது, கீழே இருந்து இழுத்து மேலே கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட முருகன் கோயிலில் ஒரு சிறப்பு வாய்ந்த முருகன் கோயிலில் தான் இருக்கும். நீங்களும் உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் இந்த முருகனை வந்து வழிபட்டு, இந்த கோலப்பாறை முருகனை வழிபட்டு உங்களுடைய குறைகளை சொல்லி வழிபட்டு நீங்களும் மனக்குறைகள் நீங்கள் இந்த முருகனை வந்து வழிபாடு பண்ணி எல்லா முருகனுடைய அருளும் நீங்கள் பெற வேண்டும்.